அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. லாஸ்ட் மண்டேலேருந்தே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கண்டினியூஸாக நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் முடிஞ்சிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஒரு டேயில் கூட ஸ்டில் நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. நேற்று நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் எக்ஸ்பெஷலி இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிடும். ஈவன் தோ பேங்க் நிஃப்டி மொமெண்டம் கொடுத்ததை விட நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே மொமெண்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக மார்க்கெட் 2 டைம்ஸ் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸான 25,362 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் க்ளோசிங்கும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப கிளியராக ப்ரியராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் இது நம்மளுடைய டைமிங். இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு மொமெண்டம் இன்னைக்கு நிஃப்டியில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டலும் நமக்கு லோ கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை மற்றும் நேற்று நம்ம என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே டேட்டா பார்க்கும்பொழுது இனிமேல் உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு 1 நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி க்ளோசிங் அப்படிங்கிறது இன்றைக்கி எக்ஸ்பெஷலி நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். இந்த இடங்கள்ல இருந்து ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுதான் ஹை. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த இடங்களில் இருந்து என்னதான் நமக்கு லோ கட்டாகி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் மறுபடியும் நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைமிங் கேண்டில் தான் லோ. இதில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அகெயின் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 57,170 அப்படிங்கிற நம்பர்ஸில் 2 டைம்ஸ் நமக்கு 1 and 2 டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் மறுபடியும் எண்ட் ஆஃப் த டைமில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எவ்ரி நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஆக்குரஸியான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து இது மாதிரியான ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு இண்டெக்ஸில் வர மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். அதன்படி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அதுதான் ஹை. அதுக்கப்புறமாகவும் ஒரு கேண்டில் கூட அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அரௌண்ட் 25,400 புட் ஆப்ஷன் 22 ரூபீஸில் எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தேன் 60 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. மோர் தேன் டபுள் த ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாயிண்ட் அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்.
ஈவன் நிஃப்டி வந்து T=N செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 959K நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கேண்டில் 11:15 to 11:30 இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க பாருங்கள். இந்த லோவிலேருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 1 ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அண்ட் 9th ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1 ஜூலைக்கு கேண்டில் ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் டு சே த ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து இதுக்கு கிளையே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 30 ஜூன் அப்படிங்கிறது பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் இருக்கும் பொழுது, ஆல் டைம் ஹையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும் பொழுது இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற செட்டப் வந்து ஒரு குட் செட்டப் கிடையாது. ஃபர்தராக நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக 30th ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி பொசிஷனலாக லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோவும் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 1 ஜூலை அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட், அகைன் 9th அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேல 1 ஜூலை ஆர் நமக்கு 9th ஜூலை இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்தெந்த டேயில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட் வராங்க அப்படிங்கிற ஸ்டாக் அண்ட் செக்டர் லிஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன டேயில் என்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன இண்டெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் நமக்கு ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக சம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்காக. இது மாதிரி ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் வராங்க அப்படின்னா பாசிபிள் மோர் தென் 90% வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான பாசிபிள் வந்து இது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் வந்து நமக்கு அதிகம். பட் அப்படி கொடுக்காமல் ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நெக்ஸ்ட் டேவே நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுதும் கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நிஃப்டி வந்து இந்த 30th ஜூனான இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்னையும் ஒபே பண்ணியிருக்காங்க. 1 ஜூலையினுடைய லோ கட் ஆகிட்டும் அதையும் நமக்கு ஒபே பண்ணியிருக்காங்க. 9th ஜூலையினுடைய லோ கட் ஆகிட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம், லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே பொசிஷனலாக லாங். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அகெயின் ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் லாங் போகலாமே தவிர்த்து இந்த இடங்கள் லாங் போகிறதுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் இப்போ இந்த 9th ஜூலைக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு சைன் கிடையாது. 1, 2 and 3 டைம்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு குட் சைனில் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஃபர்தராக நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிள் அதிகம். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேலே போனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது கம்மிங் டேஸில் அகைன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் வரும் பொழுது நம்ம அதை ப்ரியராகவே மென்ஷன் பண்ணலாம். அந்த இம்பார்ட்டன்ட் டேக்கு மேலே அகைன் நெக்ஸ்ட் டே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னால் மட்டுமே லாங்கை தவிர்த்து இப்போ நம்ம லாங் போகிறது சூட்டபிளான ஒரு பிளேஸ் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 2 டேஸில் நிஃப்டி வந்து நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். கம்மிங் 2 டேஸ் அப்படிங்கும்போது ஃப்ரைடே ஆர் மண்டேக்குள்ளே நமக்கு நிஃப்டி 200 to 250 பாயிண்ட் சிங்கிள் டேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ நிஃப்டி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் பேங்க் நிஃப்டிக்கும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஎக்ஸ் வந்து நமக்கு ஸ்டில் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது 200 to 250 எஸ்ஜிஎக்ஸ்லையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் அந்த மொமெண்டம் கொடுக்கல. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிஃப்டியினுடைய இன்னையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி கம்மிங் 2 டேஸில் நமக்கு 200 to more than 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கான பாசிபிள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. பார்க்கலாம் அது
எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் டைம் சைக்கிள் படி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7th ஜூலை இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது நம்ம ப்ரியராகவே இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணி இந்த விஷயம் என்ன அப்படின்னா 7th ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னா லாஸ்ட் 2 days வந்து நமக்கு இந்த 7th ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது குட் சைனாக இருந்தாலும் இந்த 2nd ஜூலை அப்படிங்கிற கேண்டில் வந்து நமக்கு அகெயின் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஆல் டைம் ஹை மட்டும் இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் வரும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற செட்டப் வராங்க அப்படின்னா இது ஒரு நல்ல செட்டப் கிடையாது. லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எப்படி நிஃப்டியில் வந்து 30th ஜூன்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ அது மாதிரி இது 2nd ஜூலையில் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங். பட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் வந்து இந்த 7th ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சைன், அதாவது ஒரு குட் சைன் ஃபார் பேங்க் நிஃப்டி. பட் அகெயின் இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் பொசிஷனலாக அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அகெயின் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங்லேயே வந்து க்ளோஸாக இருக்காங்க. 2nd ஜூலைலையும் ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் அண்ட் இன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு லாங் போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதிகப்படியான குவான்டிட்டியை வந்து பை பண்ணுறதோ இல்லை இதிலேருந்தே மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் இல்லை மோர் தென் 700 ஃபார் பேங்க் நிஃப்டி வந்து லாங்கில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மார்க்கெட் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து பியர் இஸ் என்கல்ஃபிங் நமக்கு எப்படி வந்து 2nd ஜூலை கொடுத்தாங்களோ அது மாதிரியே வந்து 10th ஜூலையும் நமக்கு வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. ஸோ லாங் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த லைனுக்கு மேலே போனால் மட்டுமே லாங். இதுக்கப்புறமாக ஃபஸ்ட்டு லைன் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் வந்து லாங் போகிறாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட் இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இந்த லைன் தொட்டுட்டு மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை போகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து செட்டப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 11th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 11th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 11th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 11th ஜூலை கன்சம்ஷன், ஆட்டோ, கமாடிட்டிஸ், மெட்டல் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 11th ஜூலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலையும் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எவ்ரி வீடியோலேருந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.